இந்த 20 ஃப்ளவர் பேட்டர்னை 201 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க மொத்த சேல் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 38,350 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே இப்போ கால்குலேட்டரில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த சேல்ஸ் வந்து அவங்க வந்து 38,350 ருபீஸ் 38,350 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்டு மொத்தம் அவங்க எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பீஸ் வந்து 201 ருபீஸ்க்கு வந்து ஒரு பீஸ் சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஜஸ்ட் அந்த 201 அப்படி போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா கிட்ட பார்த்தீங்கன்னா 77 lakhs வந்து இவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து இந்த ஒன் ப்ராடக்ட் மூலமாக மட்டுமே வந்து இவங்க வந்து 77 லேக் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டான டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. மோஸ்ட்லி இவங்க சேல் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்டபிள் ப்ராடக்ட் தான். ஒன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணி அவங்களோட ஸ்டோரில் அப்லோட் பண்ணிட்டோன்னா சேல்ஸ் நடக்க வந்து உங்களுக்கு வந்து மணி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரிவ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 56 ரிவ்யூஸ் வந்துருக்கு. ஒரு ப்ராடக்ட்மே ரிவ்யூஸ் வந்து இப்போ நான் அப்போ வந்து etsy.com வந்து புஷ் பண்ணி அவங்க வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து கொண்டு வரும். யாருங்க பார்க்கலாம். இவங்க வந்து பெக்ஸுக்கோங்கிறவங்க தான் அந்த செல்லர். இவங்க இது வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஆஃபர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. 3 வாங்கினா அவங்க வந்து 30% டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, தென் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேல்ஸாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன அனிமி பிக்சர் அண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் மோஸ்ட் வந்து அவங்க வந்து பேட்டர்ன் தான் வந்து அதிகமாக சேல் பண்ணிட்டுருக்காங்க. தென் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்போ ஜாயின் பண்ணாங்க, எப்போ இருந்து அவங்களோட ஸ்டோர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து 2020 தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் வந்து 38,350 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை பார்க்குறோம்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. etsy வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு etsy லிஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சேல் ஆகலை அப்படின்ட்டு இது பண்ணாங்க. எனக்கு வந்து கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு 10 or 20 ப்ராடக்ட் வந்து ஒரே நீஸில் ஒரே ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் இப்போ ஜஸ்ட் நீங்கள் பேட்டர்ன் போகிறீங்கன்னா ஜஸ்ட் அந்த பேட்டர்னாக ஒரு 10 to 20 ப்ராடக்ட் மாதிரி போடுங்க. தென் அப்போ வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஜெனரேட் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி வந்து டைம் ஆகும், 1 or 2 மந்த்துக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் கிடைக்க வந்து டைம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஜெனரேட் ஆகும். சரி, இப்போ ஓகே நம்ம எப்படி இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் டூலான ஏஐ டூலான மிட்ஜர்னியை வச்சு நம்ம இந்த பேட்டர்ன் பிக்சர்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களோட டிஸ்கார்ட் சர்வர் போயிருங்க. உங்களோட டிஸ்கார்ட் சர்வர் போயிட்டு நீங்கள் வந்து மிட்ஜர்னி பாட்டோட நீங்கள் வந்து சர்வரில் வந்து லிங்க் ஆகணும். அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்கார்டுக்கு போயிருங்க. அதில் போய்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிட்ஜர்னி போட்டுங்கிறதுல வந்து நீங்கள் உங்களோட லிங்க் வந்து ஜாயின் பண்ணணும். இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். தென் நீங்கள் வந்து அந்த மிட்ஜர்னி பாட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. அப்போ தான் வந்து உங்களால் வந்து அந்த ஏஐ பிக்சர் வந்து க்ரியேட் பண்ண முடியும். மிட்ஜர்னி பாட்டோட சர்வரில் ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கணும். உங்களுக்கு என்ன மாதிரி பிக்சர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ராம்ப்ட்டில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிக்சர் ஜெனரேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போய்ட்டு உங்களோட மெசேஜ் ஜென்ரலில் போய்ட்டு ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்துடும் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ். அதனால் வந்து ஃபஸ்ட் வந்துடுச்சு ஸ்லாஷ் இமேஜின் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ப்ராம்ப்ட்டுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ நான் அங்கே உங்களுக்கு ஷோ ஆகிற டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்காங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கான அந்த ஏஐ பிக்சர் வந்து செலக்ட் ஆகி வந்து இந்த மிட்ஜர்னியே வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான பிக்சர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்கேலப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர்றப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைட்டாக டிம்மாக தான் வருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து அந்த பர்சன்டேஜுமே முடியல. எப்போ உங்களுக்கு ஃபுல்லாக 100% முடியுதோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான பிக்சர் வந்து ரெடி ஆயிடும். தென் இதுக்கடுத்து நீங்கள் வந்து அதை ஸ்கேலப் பண்ணுறனால பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் வந்து உங்களால் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் சூப்பரான பிக்சர் வந்து கொண்டு முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மிட்ஜர்னி கிரியேட் பண்ண பிக்சர் வந்து வந்துருச்சு. நம்ம இன்னும் இதை நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா நேரம் லுக் பண்ண வைக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேலப் இருக்குது. U1 U2 U3 அந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து U2 கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அடுத்து வந்து ஸ்கேலப் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இப்போ வந்து சர்வர் வந்து பிஸியாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து டைம் ஒரு 2 minutes வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேலப் பண்ண பிக்சர் வந்து ரெடியாக வந்துருச்சு. இதை நீங்கள் இன்னுமே வேணாலும் ஸ்கேலப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்கே வேரியேஷன், அதே பார்த்தீங்கன்னா லைட் அப் ஸ்கேல் ரேட், அதே மாதிரி வந்து பீட்டா அப் ஸ்கேல் ரேட்டுன்னு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணால் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா பிக்சரை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்காங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் இமேஜுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து உங்களோட ஃபைல் வந்து சேவ் ஆகிக்குங்க. தென் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்னா canva.com வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃப்ரீயான டூல். இதில் நம்ம வந்து இப்போ நம்மளோட அந்த ஃபோட்டோவை வந்து ஒரு சின்ன எடிட் மட்டும் பண்ணி நம்ம ஒரு பேட்டர்னாக வைக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A4 டாக்குமெண்ட் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டாக வந்துடும். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்லோட் ஃபைலுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி இப்போ டவுன்லோட் பண்ண பிக்சரை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணது வந்து உங்களுக்கான பிக்சர் வந்துருச்சு. தென் இப்போ நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
Ctrl+D அமுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூப்ளிகேட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ தட் நம்ம வந்து ஜஸ்ட் அதை அலைன் மட்டும் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம எடுத்து அப்படியே வந்து ஒரு ஃபுல் A4 ஷீட்டுக்கான ஒரு பேட்டர்னாக வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். A4 ஷீட்டில் வந்து ஃபுல்லாக அந்த பேட்டர்ன் எல்லாமே வந்து கவர் பண்ணுற மாட்டோம். இது நம்ம எதுக்காண்டி பண்ணுறோன்னா அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் மட்டும் தெரியும், இல்லாட்டினா வந்து ஒரு சிங்கிள் பிக்சராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் தான் ரொம்ப ஒரு பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ஒரு வந்து பேட்டர்ன் மட்டுமே தெரியுது. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எப்படி ஒரு ஜஸ்ட் நம்ம மிட்ஜர்னியில் இருந்து ஒரு டவுன்லோட் பண்ண பிக்சரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டர்னாக கிரியேட் பண்ணிட்டோம். தென் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணேன். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எனக்கு கையில் வந்து டவுன்லோட் கேட்குது. பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சர் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் இப்போ உங்களோட பிக்சர் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. தென் அதையுமே நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். தென் அகைன் Etsy.com இதில் வந்து பேசிக்காக உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோருங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உங்களோட பேசிக்கான டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. ஷாப் ப்ரிஃபரன்ஸ், என்ன லாங்குவேஜ், என்ன கண்ட்ரி, தென் என்ன கரன்சி அப்படிங்கிறது. இதை பற்றி எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் வீடியோக்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் அவுட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டிஜிட்டல் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து Etsyயில் அப்லோட் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோ மறக்காமல் உங்களால் பார்க்க முடியும்.